வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் தோசை செய்யலாம். நான் அதுக்காக இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அதில் சும்மா ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா சூடு பண்ணி கரைச்சிக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் இருக்கிற தூசெல்லாம் தங்கிடும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெல்ல கரைசல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் நமக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வெல்ல கரைசலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி பருப்பு நல்லா செவக்க விட்டுக்கலாம். இப்போ அந்த மாவில் இந்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இனிப்பு தோசை செய்கிறதுக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை தவா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் கனமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோசையை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். லேசாக கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோசையில் நிறைய ஹோல்ஸ் விழும். அவ்வளோதாங்க. இந்த தோசை நல்லா ஸ்பாஞ்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் டீ டைம் ஸ்நாக்காக இதை செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. Thanks for watching.